தனிப்பட்ட சுதந்திரம்ன்றது பெண்களுக்கு என்னைக்குமே மறுக்கப்பட்ட ஒன்றாதான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பெண் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெற்றோர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். திருமணம் ஆனதுக்கு பிறகு கணவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். ஒரு வயதானதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கணும். இப்படி எப்பவுமே பெண்களை யாராச்சும் ஒருத்தர் கட்டுப்பாட்டுல வச்சுட்டேதான் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு கட்டமைப்புல இருந்து ஒரு பெண் வெளியே கால் எடுத்து வைக்கிறா அப்படின்ற பட்சத்துல இந்த சமூகம் அவளுக்கு கொடுக்குற பேரு அடங்கா பிடாரி, திமிர் பிடிச்சவ, இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சமூகம் பெண்களுக்குன்னு சில கட்டமைப்புகளையும் பெண்களுக்குன்னு சில கோட்பாடுகளையும் கட்டுப்பாடுகளையும் வச்சிருக்காங்க. இங்க தனிப்பட்ட சுதந்திரம்ன்றத ஒரு பெண்ணுக்கு அந்த சமூகமோ அவளுடைய குடும்பமோ தான் தீர்மானிக்குதே தவிர ஒரு பெண்ணுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் எப்பவுமே இரண்டாம் பட்சமா தான் பார்க்கப்படுது. பெண்கள் எப்பவுமே அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குடும்பத்தை தான் முன் வைக்கிறாங்க. சமூகம் ஒரு பெண்ணை எப்படி சித்தரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் தனக்காக யோசிச்சா அவ சுயநலவாதி அப்படின்ற மாதிரி இந்த சமூகம் ஒரு பெண்ணை சித்தரிச்சு வச்சிருக்காங்க. அதனாலேயே பெண் தனக்காக யோசிக்கிறதே அவ மறந்துட்டா. அவ எப்பவுமே அவளோட குடும்பம் 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 சொல்லிட்டு அவளோட குடும்பத்துக்காகவே அவ வாழ்ற மாதிரி அவளோட இயல்பு இந்த சமூக கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கு. பெண்ணு எப்பவுமே கட்டி போடுற ஒரு சங்கிலியா அவளோட குடும்பம் தான் இருந்துகிட்டு இருக்கு. அவ கை கால்ல கட்டியிருக்க அந்த குடும்பம் சங்கிலிய வாழ்க்கை ஃபுல்லா இழுத்துக்கிட்டே தான் இந்த வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்துல அவ ஓட வேண்டியதா இருக்கு. அப்படிதான் இந்த சமூகம் ஒரு பெண்ணை வச்சிருக்கு. ஒரு பெண் எப்போ அவளோட குடும்பத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு ஒரு கருத்தை முன் வச்சாலும் இந்த சமூகம் அவளை ஒரு தேச துரோகியாவும் ஒரு சட்ட விரோதியாவும் தான் பாக்குது. பெண் என்பவள் எப்போ அவளுக்காக அவ யோசிக்க ஆரம்பிக்கிறாளோ அப்பவே இந்த சமூகம் அவளை ஒரு சுயநலவாதியா சித்தரிக்கிறாங்க. பெண்ணுக்கு எப்பவுமே இன்னொரு பெண்ணு தான் எதிரியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணை ஒரு ஆண் விமர்சிக்கிறத விட ஒரு பெண்ணை பத்தி இன்னொரு பெண்ணு தான் அதிகமா விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க.